முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் சேர்ந்தன் துணர்வென்றருள்வாய் பொறுவும் கவரும் புவியும் பரவும் குருவும் கவயன் குணப்பஞ்சரனே. அன்பு பெரியவர்களே, இன்றைய நமது வலைத்தள பதிவில் ஜோதிட கருத்துக்களை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது சனி திசையில் சனி புத்திக்கான பரிகாரங்கள். இன்று பரிகாரம் என்றாலே ஜோதிட பெருமக்கள் என்ற அடிப்படையும் இல்லாமல் வாயில் வந்தவற்றை சொல்வது, எந்த நூலாதாரமும் இல்லாமல் பேசுவது போன்ற ஒரு அவலமான நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். பிராதானமான நூல்களில் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டுள்ளது, அதனை தொகுத்து உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதனை பதிவு செய்கின்றேன். பொதுவாகவே யாவருக்கும் சனி திசையும் சனியை கண்டாலே அச்சம். ஒருவருக்கு தீமை நிகழ்கின்றது என்றால் சனி திசை ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவர் ஜாதகத்தில் எப்போதுமே சனி தீமை செய்வது இல்லை, எப்போதும் நன்மையை செய்வதும் இல்லை. அது அமர்ந்திருக்கின்ற தன்மை, நிலை, இவற்றை பொறுத்துத்தான் ஒருவருக்கு நலன் தீங்கை வழங்குகின்றது. எடுத்துக்காட்டாக நாம் சொல்வது என்றால், ஒரு ஜாதகத்திலே சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது ராஜயோகத்தை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீசம் பெற்றாலும் கூட சனி பகவான் மேடத்திலும் தனுசிலும் மகரத்திலும் கும்பத்திலும் லக்னமாக கொண்டு அதில் சனி அமர்ந்திருப்பதும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுபோன்று சிறந்த துப்பறிவு நிபுணர்கள் யார் என்றால் சசயோகம் என்ற யோகத்தை பெற்றவராக இருப்பார். சசயோகம் என்பது கேந்திர ராசிகளிலே சனி பகவான் உச்சம் பெற்றோ தனது சொந்த வீட்டிலோ இருப்பவர்கள் தான் சசயோகம் பெற்றவர்கள். அந்த சசயோக பலன் பெற்றவர்களுக்கு தனி சிறப்பு என்னவென்றால், மறைவாக இருப்பவற்றை அல்லது திருட்டை கண்டறிவதில் வல்லவராக இருப்பார்கள் என்றால் புலனாய்வு செய்வதில் வல்லவராக இருப்பார். நாம் இங்கு காண இருப்பது சனி திசையில் சனி புத்திக்கான பரிகாரம். ஒருவருக்கு சனி திசையில் நடந்து சனியின் அபகாரம் அல்லது புத்தி நடைபெற்றது என்றால் எத்தகைய பலன்கள் அவருக்கு ஏற்படும் என்பதனை குறித்து ஜாதக அலங்கார நூல் கீழ்வருமாறு சொல்கிறது. காரில் காரி மாதம் கரிய 36 வீரிய 3 நாளும் மெய்யினில் வியாதி தோன்றும். பொதுவாக சனி திசையில் சனி புத்தி காலத்தில் காரி மாதம் கரிய 36 வீரிய 3 நாளும், அதாவது 3 ஆண்டுகள் 36 மாதங்கள் 3 தினங்கள் தான் சனி திசையில் சனி புத்தி. இந்த 3 வருடங்கள் 3 நாட்களில் காரி மாதம் கருதிய 36 வீரிய 3 நாளும் மெய்யினில் வியாதி தோன்றும். உடலில் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சீரிய வடிவு மைந்தர் செல்வமும் குறையும். அவருடைய வடிவு குன்றும், செல்வம் குன்றும். கூறிய உறவு தன்னார் கொடும்பகை தானுன்றாமே. அதாவது நெருங்கிய உறவினர்கள் கூட பகையாக மாறிவிடுவார்கள். எல்லாம் காரி மாதம் கரிய 36 வீரிய 3 நாளும் மெய்யினில் வியாதியுடன் சிறிய வடிவென்று செல்வமும் குறையும். பின்னர் கூறிய உறவு தன்னார் கொடும்பகை தானுண்டாமே என்று ஜாதக அலங்கார ஆசிரியர் சொல்கின்றார். இப்படி தீமையான காலத்தை நாம் எப்படி வெல்வது, எப்படி ஒரு நன்மையான காலமாக அதனை மாற்றுவது என்பதற்கு உபாயமாக, அதற்குரிய பரிகாரமாக பராசர மகர்ஷி தன்னுடைய பிரகட் பராசர கோரா என்ற நூலில் 13ஆம் அத்தியாயத்தில் அதற்கான பரிகாரத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், தத்தோச பரிகாரார்த்தம் மிருத்யுஞ்சய ஜபம் சரே.
சனி தோஷ தனி தசையில் சனி புத்தியால் உங்களுக்கு தீமை விளையும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்வதற்கு இணங்க ஜோதிடர் உங்களுக்கு கூறினார் என்றால் அதற்கு பரிகாரமாக நீங்கள் மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி ஜபம் செய்ய முடியாதவர்கள் சிவன் ஆலயத்தில் மாதந்தோறும் சனிக்கிழமை மிருத்யுஞ்சய மந்திரத்தால் ஜபம் செய்வது சிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக சனி பகவானை கண்டு அச்சவுராதீர். சனி திசையில் சனி புத்தி என்று நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டாம். அதற்கு பரிகாரமாக மரணத்தை வெல்லும் மாமந்திரமாகிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபம் செய்யுங்கள். அந்த மந்திரத்தால் சிவபெருமான் ஆலயத்தில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யுங்கள். அனைத்து தோஷமும் விலகி நன்மை ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை. பராசர மகர்ஷி தன்னுடைய பராசரா கோராவில் சொல்லியிருக்கின்றார். வணக்கம். உங்கள் பிரசன்ன ஜோதிட வித்தக ஜோதிட வித்வான் அம்சி வி.கே. விவேகானந்தன். வணக்கம்.